அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், தமிழ் லெக்சிகோகிராஃபி டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ் அகராதியியல் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்மளுடைய வீரமா முனிவர் அவருடைய பிறந்த நாள் தான் நம்ம தமிழ் லெக்சிகோகிராஃபி டே அப்படின்னு சொல்லி அப்சர்வ் பண்றோம். சரிங்களா? அது என்றைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நவம்பர் 8. ஓகேவா? ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொருளகராதி, சொல்லகராதி, தொகை அகராதி, தொடை அகராதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 அகராதிகளையும் சேர்த்து சதுர அகராதி அப்படிங்கிறத வெளியிட்டிருப்பாரு. அதன் நினைவாக தான் அவருடைய பிறந்த நாள் ஆன நவம்பர் 8 நம்ம லெக்சிகோகிராஃபி டேன்னு செலிப்ரேட் பண்றோம். அடுத்தது, வந்தே மாதரம் வாஸ் அடாப்டட் அஸ் நேஷனல் சாங் ஆஃப் காங்கிரஸ் பார்ட்டி இன் விச் செஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வந்தே மாதரம் காங்கிரஸ் கட்சியின் தேசிய பாடலாக எந்த மாநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த மாநாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1937 நடந்த மாநாட்டில் ஃபைஸ்பூர் அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கும். ஜவஹர்லால் நேரு அவர்கள் தலைமையில் நடந்திருக்கும். அந்த மாநாட்டில் தான் என்ன பண்றாங்கன்னா இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடலை காங்கிரஸ் கட்சியோடைய தேசிய பாடலாக ஏற்றுக்கொள்றாங்க. சரியா? அடுத்தது, விச் புக் எக்ஸ்பிரஸஸ் த லாஃப்டி தாட் அன்பை விதைப்போருக்கு அன்பே கிட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அன்பை விதைப்போருக்கு அன்பே கிட்டும் என்ற உயர் சிந்தனையை வெளிப்படுத்தும் நூல் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தேம்பாவணி. சரிங்களா? வீரமாமுனிவர் அவருடைய பிறந்த நாள், அதனால அவருடைய படைப்புகளை பத்தி பாக்குறோம். சதுரகராதி பார்த்திருந்தோம், தேம்பாவணி, அப்புறம் பரமார்த்த குருவின் கதை, இந்த மாதிரி பல படைப்புகளுக்கு சொந்தமானவர் தான் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய வீரமாமுனிவர். திருக்குறள்ல அறத்துப்பால் பொருட்பால வந்து பாத்தீங்கன்னா லத்தீன் மொழிக்கு மொழிபெயர்த்திருப்பாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேமஸான ஆள். கான்ஸ்டன்டைன், ஜோசப் கான்ஸ்டன்டைன் பெஸ்கி அப்படிங்கிறது அவருடைய பெயர். ஃபர்ஸ்ட் தைரியநாதர் அப்படின்னு சொல்லி பேர் மாத்திருப்பாரு. அதுக்கப்புறமா காலப்போக்கில் அது வீரமாமுனிவர் அப்படின்னு சொல்லி மாறி இருக்கும். சரிங்களா? அடுத்தது, த ஒன்லி மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வேர் டைகர்ஸ் லிவ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புலிகள் வாழும் ஒரே சதுப்பு நில காடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புலிகள் வாழும் ஒரே சதுப்பு நில காடு எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சுந்தர்பன்ஸ் தான். சுந்தர்பன்ஸ்ல தான் இந்த பெங்கால் டைகர் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? லாஸ்டா, which of the following cities will host FIH ஹாக்கி மென்ஸ் ஜூனியர் வேர்ல்டு கப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பின்வரும் எந்த நகரம் ஆண்கள் ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியை நடத்தும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டுல நடக்க போகுது. சரிங்களா? தமிழ்நாட்டுல நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா சென்னையிலயும் மதுரையிலயும் நடக்க போகுது. ஓகே, அங்கதான் வென்யூஸ், சென்னை அண்ட் மதுரை. அதே மாதிரி இந்தியன் ஹாக்கி வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 7, 1925 தான் இந்த ஹாக்கி ஃபெடரேஷன், இந்தியா ஹாக்கி ஃபெடரேஷன் கூட்டமைப்பு அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ அவங்களுமே இந்தியன் ஹாக்கியும் பாத்தீங்கன்னா 100 இயர்ஸ் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.